மாறி நல்ல நிலையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் சைத்தான் பழைய காலங்களை ஞாபகப்படுத்தி என்ன செய்வான், அந்த கெடுதிகளின் பக்கம் அழைப்பான். நான் ஒரு செய்தியை சொல்றேன். மிர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் இஸ்லாத்துக்கு முன்னர் எல்லா நபித்தோழர்களையும் தவறி இருந்த மாதிரி அவர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்கு முன்னர் தவறான அதாவது ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் மதீனாவுக்கும் வந்த பின்னால பத்ர் யுத்தம் போன்ற அதாவது உஹது யுத்தம் போன்றவைகள்ல நிறைய முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்களே, மக்களை தானே இருப்பாங்க, அந்த கைதிகளை என்னது விடுவிச்சு கூட்டிட்டு வர வேலை என்ன செஞ்சாரு, அந்த மிர்சத் அல் கனவி பார்த்தார். இரவோடு இரவா போவார், எப்படியாவது உள்ள நுழைஞ்சு முஸ்லிம் கைதிகளை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருவார். ஒரு முறை இவர் போறாரு. என்ன போராட்டத்துக்கு போறாரு, உயிரை பணயம் வைத்து நல்ல முறையில திருந்தி மாறிய பின்னால அந்த உயிர்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக போறாரு, கைதிகளை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு. அங்க போனா இவர் ஏற்கனவே தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி இவரை கண்டுறார். இவரை கண்டு மிர்சத் மர்ஹபன் என்று சொன்னார். மிர்சதா வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி இனாக் என்ற பெண்மணி என்ன செய்யறா சொல்றா. அன்புள்ள சகோதரர்களே, மதீனாலேருந்து எவ்வளவு தூரம் மக்காவுக்கு, இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்து எதற்காக வந்திருக்கிறாரு, ஒரு கைதியை காப்பாற்றி கூட்டிட்டு போக வந்திருக்கிறாரு. பயங்கரமான சூழல், அகப்பட்டா என்ன செஞ்சிடும், இவருடைய உயிரும் போய்விடும். இந்த மாதிரி சூழ்நிலையில ஏற்கனவே பழைய தவறை ஞாபகப்படுத்தி ஒரு விபச்சாரம் செய்கின்ற பெண்மணி என்ன செய்யறா, மிர்சதா வாங்க என்று அழைத்தால், இரவு நேரம், தனிமை, பயங்கர சூழல், இந்த மாதிரி நேரத்தில் அழைப்பு யாருக்கு, மிர்சத் அல் கனவிக்கு. சைத்தான் எப்படி இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறான் பாருங்க. சைத்தான் அப்படி பயன்படுத்துறான். அந்த நேரத்தில் இவர் சொல்றார், யா இனாக், இனாக்கே இன்னல்லாஹ ஹர்ரம ஸினா, அல்லாஹு தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹு தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் இனாக்கேன்னு சொல்றான். உடனே இந்த பெண்மணி சொல்ற, நீ விபச்சாரத்துக்கு வரலையா, நீ வந்து கைதிகளை கடத்திட்டு போக வந்திருக்கிற செய்தியை சத்தம் போட்டு சொல்லுவேன் அப்படின்றாங்க. அடுத்த நிர்பந்தம். உடனே என்ன செய்யறான் மிர்சத், அந்த கைதியை யாரை கூட்டிட்டு போக வந்தார் அவரை விடுவிச்சு கூட்டிக்கிட்டு ஓடிடுறார். சுமந்து கொண்டு ஓடுறா, இவர் சத்தம் போடுறா, இவர் எப்படியோ தப்பி வந்துட்டான். ஆனா சைத்தான் தானே விட மாட்டான். சைத்தான் வந்து அந்த பழைய ஞாபகத்தை திருப்பி திருப்பி மிர்சதுடைய சிந்தனையில ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். சைத்தானுக்கு நான் சொன்னேன் பல ஹியல் இருக்கின்ற, பல வழிமுறை இருக்கின்ற. சைத்தான் நல்ல ஃபார்மேட்லயும் வருவான். பெரும்பாலும் சைத்தான் எந்த ஃபார்மேட்ல வருவான், நல்ல ஃபார்மேட்ல தான். எப்பயும் கெடுதியான ஃபார்மேட்ல என்ன செய்ய மாட்டான் சைத்தான். வர அதிகமான நேரங்களில் கஷ்டம், அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருப்பான். பெரும்பாலும் நல்ல ஃபார்மேட்ல. இப்போ உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சைத்தான் போய் செஞ்ச முதல் உபதேசம் என்ன, இறைவன் மானஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த பழத்தை, அந்த மரத்தை நெருங்க விடாம தடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க வந்து சொர்க்கத்திலே நிரந்தரமா இருந்துருவீங்க. இதுதான் காரணம். நல்ல காரணமா கெட்ட காரணமா, சாப்பிட்டா எங்க இருந்துருவீங்க, சொர்க்கத்தில் இருந்தீங்க. வசனத்துக்கு ஒரு தஃப்சீர், அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒரு தஃப்சீர் யார் கொடுத்தா, சைத்தான். கொடுத்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தான், அல்லாஹ் தஆலா தடுக்கவில்லைன்னு சைத்தான் சொல்லவே இல்லை. சைத்தான் என்ன சொன்னா, தடுத்தது கன்ஃபார்ம், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. விளக்கம் என்ன, இந்த மரத்தை நெருங்கினா சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க. சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கிறது கூடுமா கூடாதா, நல்லது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாரு, நெருங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம், சாப்பிட்டார்னு பார்க்கிறோம், அவ்வளவுதான். சைத்தான் வந்து ஃபதல்லாஹுமா அலா குரூர், ஏமாற்றத்தை தான் என்ன செஞ்சான் அந்த இடத்துல சொன்ன எடுத்து பார்க்கிறோம். இது சைத்தானுடைய வழிமுறையில் உண்டு. இப்ப மிர்சத் வந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாரா, ஒரு சிந்தனை சைத்தான் போடுறான். ரசூலுல்லாஹ் கிட்ட வாராரு, அல்லாஹ்வின் தூதரே அன்கிஹு இனாக்கன், முதல் கேள்வி, நான் வந்து இனாக்கை திருமணம் முடிச்சு கொள்ளவா அப்படின்னு கேட்டார். எந்த ரூட்ல வந்த, விபச்சாரம் ஹராம், நீ எதுக்கு போ, கல்யாணம் முடி, திருமணம் முடி. யாரு, அத்தனை பத்தினி பெண்களும் மதீனாவில் இருக்க, நல்லவர்கள் எல்லாம் இருக்க. சைத்தான் என்ன சொல்றான், விபச்சாரம் ஹராம் தான், யாரை முடிக்கணும், நீ திருமணம் முடிச்சுக்க, முடிஞ்சது. அப்படி என்ற ஒரு ஃபார்மேட்டை காட்டி மிர்சத் அல் கனவி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே அப்ப நான் இனாக்கு திருமணம் முடிக்கவா. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானது சதிகளை அறிந்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் வந்த மார்க்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள், விபச்சாரம் செய்த பெண்மணி விபச்சாரம் செய்தவரையே என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும், அவருக்கு தான் சொந்தம். விபச்சாரம் செய்கின்ற ஆண்கள் விபச்சாரம் செய்கின்ற பெண்மணிக்கு தான் தகுதியானவர்கள். விளங்கிட்டா, வஹுர்ரிம ذلك அலல் முஃமினீன், அது முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை யாருக்கு ஓதி காட்டுகிறார்கள், மிர்சத் அல் கனவிக்கு ஓதி காட்டுகிறார்கள். உங்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம், உங்களுக்கு திருமணம் முடிப்பது, இந்த மாதிரி பெண்களை திருமணம் முடிப்பது ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய சதிகள் நம்மளை காப்பாற்றிடுவான். ஆனா ஷைத்தான் என்ன செய்வான், நீங்க 5 வருஷம் நல்லா இருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முந்தின செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த சிந்தனைகளை என்ன செய்வான், ஷைத்தான் விட்டு